ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வெங்காயம் போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை போல் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இதை போல் சேர்த்துடலாம். அடுத்ததாக 4 கிராம்பு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பே லீஃப் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். இதையுமே இப்போது உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதையுமே இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையுமே இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சின்ன வெங்காயமும் இந்த பேஸ்ட்டை இப்போது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி ஊற்றுனது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு, ஜீரகம்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கலவையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மசாலா இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுமே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் அரைச்சி எடுத்து கழுவி வச்சுருக்க அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். நான் 2 டைப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல திக்காக ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சதுலேயே எடுத்த தேங்காய் பால். இது ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 2வது தேங்காய் பால். இது அந்த தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே தேங்காயிலே தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்த தேங்காய் பால். இந்த 2வது தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கூடுதலாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகா பொடி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இது சிக்கன் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போது சிக்கன் 3/4 வாசி அளவு வெந்துருச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், இதை போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் மூடி போடாதீங்க, இப்படியே வேகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலாப்ப தூவிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.